முதலாக வாக்களிக்க செல்லும் வாக்காளர்களுக்கும் முதலாக வாக்குப்பணிக்கு செல்லும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு வாக்குப்பதிவானது எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கிறத பட விளக்க முறையில் விளக்கியிருக்கேன், பார்க்கலாம். இப்போ அந்த போலிங் ஸ்டேஷன் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல வாக்களிக்க செல்லக்கூடிய வாக்காளர்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வாக்காளர்களில் முதல்ல வாக்களிக்க போகும்போது முதல்ல PO1 அப்படிங்கிற அமைந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் PO2 இருப்பாங்க. அதுக்கப்புறம் PO3 இருப்பாங்க. அவர்களுக்கு பின்னாடி ஏஜெண்ட்டு உட்காந்துருப்பாங்க. அதற்கு எதிர்த்தாப்பில் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. 2 பேருக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த போலிங்குரிய கம்பார்ட்மெண்ட் இருக்கும், மிஷின் இருக்கும். சரி, இதுதான் ஒரு போலிங் ஸ்டேஷனுடைய அமைப்பு. இது வாக்குப்பதிவு அலுவலர்களும் முதலாக வாக்களிக்க செல்லும் வாக்காளர்களும் இந்த அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட். ஒரு வாக்காளர் வாக்களிக்க உள்ளே வர்றாரு. வரும்பொழுது அவர் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா அவருடைய வாக்காளருக்குரிய பூத் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டு வரலாம். அந்த பூத் ஸ்லிப் இல்லைன்னா அவர்களுடைய பாகம் எண் மற்றும் வரிசை எண்ணை குறித்து கொண்டு வரலாம். கொண்டு அவர் என்ன செய்யணும் அப்படின்னா PO1 கொடுப்பாங்க. PO1 வேலை என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய வரிசை எண்ணை வாசிப்பாங்க. வரிசை எண்ணை வாசித்துட்டு அந்த வாசிக்கக்கூடிய அந்த வரிசையினுடைய வாக்காளனுடைய பெயர் சத்தமாக கூறுவாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ஏஜென்ட் அவர்கள் தான் நான் உறுதிப்படுத்தின உடனேயும் PO1 என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அவர்களுடைய மார்க்கடு காப்பி, அதாவது ஓட்டர்ஸினுடைய அந்த லிஸ்ட் மார்க்கடு காப்பி அதில் இருக்கும். அதில் ஆண் வாக்காளர்கள் இருந்தால் அடிக்கோடு போட்டுருவாங்க. போட்டுட்டு உங்களுக்கு அதை உங்களுடைய ஐடி கார்டு, அதாவது ஆதார் கார்டு அல்லது ஓட்டர்ஸினுடைய எபிக் கார்டு அல்லது ஆவணங்கள் ஏதாவது ஒன்று அவர்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா அடுத்த அலுவலருக்கு PO2க்கு போகலாம். PO2 என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வாக்காளர் எண்ணை ஒரு ஸ்லிப்பில் எழுதி கொடுத்துருவாங்க. அதே போல் ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டரில் வரிசை எண் இருக்கும். உங்களுடைய எபிக் நம்பரை நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய கையொப்பம் வாங்கிட்டு அந்த வாக்கு செலுத்துவதற்கான ஒரு ஸ்லிப்பை உங்கள் கையில் கொடுப்பாங்க. இதுதான் PO2 வேலை. அடுத்து உங்களுடைய இடது கை ஆள்காட்டி வரல மையை வச்சு விட்ருவாங்க, அழியாத மை வைக்கப்படும். அந்த ஸ்லிப்பை கொண்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா PO3 போகணும். PO3 அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு உங்களுக்கு வாக்கு அளிப்பதற்கு அனுமதி செய்வார். ஒரு பட்டனை அந்த வாக்கு கண்ட்ரோல் யூனிட்டினுடைய பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு வாக்காளர்கள் என்ன செய்யணும்னா வாக்களிக்க போகலாம். இந்த வாக்களிக்க போகிறதுல என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. VVPAT யூனிட் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து வாக்கு செலுத்துவதற்கான இயந்திரம் ஒன்று இருக்கும். இந்த வாக்கு செலுத்தக்கூடிய இயந்திரத்தில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க முடியும் அவங்களுடைய சின்னங்களும் அந்த வேட்பாளர்கள் பெயரும் இடம்பெற்றிருக்கும். அதற்கு நேராக ப்ளூ கலரில் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை மட்டும் போய் நீங்கள் அழுத்தணும். அழுத்தும் பொழுது அந்த வாக்காளருக்குரிய சின்னமானது அந்த VVPAT மிஷினில் தெரியும். நீங்கள் அதை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு 10 வினாடிகளாவது அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நிற்கும். அதை பார்த்துட்டு நாம் அவருக்கு தான் வாக்கு செலுத்திருக்கோமா என்பதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களித்துவிட்டு வெளியே செல்லலாம். இதை முழுவதும் கண்காணிப்பதற்காக வாக்கு சாவடியினுடைய தலைமை அதிகாரி PO இருப்பாங்க. இப்படி தான் உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த VVPAT மிஷின் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்ப்போம். இந்த VVPAT மிஷின் இந்த இருக்குது, இப்படி தான் இருக்கும். அது எப்படி இங்கே அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட் ஆனது PO3 இருக்கும். அவங்க இந்த ஓட்டு அளிப்பதற்கான பட்டனை அழுத்துவாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட்டு VVPAT மிஷினு
அடுத்து வந்து பேலட் யூனிட்டை வந்து எப்படி இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் யூனிட்டோட விவிபேடையும் விவிபேட்டோடையும் பேலட் யூனிட்டும் இணைச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்படி தான் அந்த யூனிட்டை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். சரி, சிறப்பாக வாக்களிங்க. சிறந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.